அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய நமது செம்மண்டல வாழ் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே உங்கள் முன் பேசுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததற்கு நன்றி. பேசுவதற்கு ஒன்றும் நிறைய விஷயங்கள் இல்லை. காரணம், எல்லாம் நீங்கள் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி எல்லோருடைய ஒற்றுமையுடன் எல்லாரும் நமக்கு நல்ல கோஆப்ரேஷன் கொடுக்குறாங்க. நம்ம நிர்வாகம் மாத்திரமில்லை, நிர்வாகத்துக்கு அப்பாற்பட்டவர்களும் நல்ல கோஆப்ரேஷன் கொடுத்து இந்த பள்ளியை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எல்லோரிடமும் ஒரு ஆர்வம் இருப்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒன் மேன் ஷோவாக நடத்த முடியாது, ஒரு முத்தவல்லியாக இதை நடத்த முடியாது, ஒரு டீம் இருக்கணும். ஆனால் அந்த முத்தவல்லியாக இருக்கிற எனக்கு ஒரு பெரிய குறை என்னன்னாக்கா, நம்மளால் சரியாக இபாதத் செய்ய முடியல. இந்த வேலைகளிலேயே கவனம் செலுத்திட்டாக்கா இபாதத் பண்ண முடியல. நிறைய நாள் ரமலானில் என்னால் இருந்து குரான் கண்டினியூஸாக படிக்க முடியல. இதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கிற ஒரு சில குறைகள். ஹசரத் மாட்ட அது சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை பள்ளியினுடைய பணிவிடை செய்கிறதே ஒரு இபாதத் தான், அது நீங்கள் செஞ்சுக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதால இந்த பணியை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லிட்டாரு. இதற்கு மேலே தான் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் மிக அதிகமாக இருக்கிறது, மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு சிலரையே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதால் எல்லோரும் சேர்ந்தாதான், எல்லோரும் சேர்ந்து சுமந்தால்தான், எல்லோருக்கும் தேவையான விஷயங்களை நாம் எல்லோரும் கவனத்துடன் கையாண்டால்தான் அந்த எந்த ஒரு இதுவும் ஒரு வெற்றிகரமாக முடிக்க முடியும். இப்போ நம்ம அந்த கபிரிஸ்தான் இடத்தை மிகவும் கஷ்டப்பட்டு லீகலாக சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அதை நாம் வெற்றியுடன் பெற்றிருக்கின்றோம். அதில் மேற்கொண்டு செய்ய வேண்டியது நிறைய வேலைகள் இருக்கிறது. நடுவில் இந்த எலெக்ஷன் டேட் வேறு வந்ததுனால எல்லாவற்றிற்கும் வக்போர்டிடம் சென்று அவர்களுடைய கன்கரன்ஸை பெற்று தான் அவர்களுடைய உத்தரவுப்படி தான் அது நடக்க வேண்டியதாக இருக்கிறது. நம் வெறும் கருவிதான். இன்ஷா அல்லாஹ் அதையும் செவ்வனை செய்து முடிப்போம் இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய துவாவை. அடுத்தது இப்போ நம்முள் இருக்கும் ஒரு பெரிய பெரிய வேலை இந்த பக்கத்து இடத்த வாங்குறது தான். நான் போன ஒரு ஜும்மாவில் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஒரு கடந்த ஒரு 2-3 வருடங்களாக அதற்காக மிகவும் மிகவும் சிரமப்படுகிறோம். நமக்கு தேவை என்று தெரிந்து கொண்டு அதை விற்பவர்கள் ரொம்ப கிராக்கப்படுறாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த கூட்டத்தில் நம்மளால் சொல்ல முடியல. இரவு பகலாக அந்த வேலையிலிருந்து அல்லாஹ்விடம் மிகவும் துவா செஞ்சு நான் போன ஜும்மாவில் சொல்கிறபடி அல்லாஹ்வுடைய கருணை பார்வை அதன் மேல் உணர்ந்து நம்மளுடைய பள்ளிவாசலுக்கு அது தேவை என்று அல்லாஹ்வும் உணர்ந்து இந்த இடத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடித்து கொண்டிருக்கிறோம். ஒரு 50% தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம். மீதி அதுவும் ஜமாத்தார்கள் கொடுத்தது தான். அந்த மீதி 50% சீக்கிரம் முடிச்சுட்டா நல்லது. ஏன்னா பிரச்சனைகள் வந்து கொண்டே இருப்பதால் அது சீக்கிரம் முடித்து அதிலிருந்து வெளியே வருவது தான் நம்மளுடைய சாமர்த்தியம், நம்மளுடைய புத்திசாலித்தனம். அப்படியே நீண்டு கொண்டே போனால் அது எப்படி போகும், எந்த ரூபத்தில் அது போகும்னு நமக்கு தெரியாது. போன வருடம் கடந்த 2 வருடங்களாக அங்கே நம்ம வண்டியை பார்க் பண்ண முடியல, கூட்டி கிடந்துச்சு. இந்த வருஷம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை அந்த இடத்தை நாம் திறந்து அதிலிருந்து இப்போ 2 வீலர்லாம் பார்க் பண்ணி டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குது. இல்லைன்னா இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் 2 வீலரும் கார் தான் நினைக்கிறோம். அது அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை. நம்மளுடைய வேலை என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை ஒரு கருவியாக உபயோகப்படுத்தி கொண்டு அந்த வேலையை முடித்து கொடுப்பான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் இந்த தருணத்தில் நீங்கள் எல்லோரும் மனமோந்து கொடுக்க முடியும், எல்லாராலையும் கொடுக்க முடியும். கொஞ்சம் நம்ம கேஷியர்கிட்ட சொன்னீங்கன்னா எவ்வளோ கொடுக்க முடியும்னு, இல்லை அவர் தனிப்பட்ட முறையில் பார்த்து சொன்னீங்கன்னாலும் அதுதான் காரணம். எல்லோருடைய பங்கும், அது என்னுடைய பெரியாவா எல்லோருடைய பங்கும் இருக்க வேண்டும். ஒரு பள்ளிவாசல் சம்பந்தமாக ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது ஜமாத்தார்கள் அவ்வளவு பேரும் நீங்கள் அதில் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது நிமிர்ந்து நடக்கலாம். ஆஹா, நம்மளுடைய பணமும் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்லாட்டி யாரோ பணம் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது நம்ம அதில் ஒரு மெதுவாக தான் போக முடியும். எனவே நான் திருப்பி சொல்கிறேன்னு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். ஏன்னா எல்லாரும் கை தட்டினா தான் ஓசை வரும், ஒரு கை தட்டுறதால வராது.
நம்ம முன்னெடுத்து செல்லலாம். அதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். கடந்த ரமலான் ஆரம்பத்திலிருந்து சரியான தூக்கம் இல்லை. இதே நினைப்பு தான், இதே சிந்தனை. இது எப்படி ஏன்னா இதை விட்டால் நமக்கு வேறு இடமே கிடையாது. இந்த பக்கமும் கிடையாது, அந்த பக்கமும் கிடையாது, இந்த பக்கமும் கிடையாது. ஸோ இந்த ஒரு இடம் வாங்கிறது தான் நமக்கு மெயின் ரோட்டில் ரொம்ப திருப்பி அதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் தயவு செய்து உணருங்கள், உணர்வீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது இங்கே வந்திருப்பவர்கள் தங்களால் ஆனதை நம்மளுடைய ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் நான் இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஏதுவாக கூறிக்கொண்டு, பள்ளிவாசலில் வந்து நன்றாக நிர்வாகம் பண்ணுவதற்காக எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை. அதை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவரும் சொல்லிவிட்டார். இதை மேன்மேலும் தொடர வேண்டும், எல்லோரும் இதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஹதரத்மார்களுக்கு ஹதியா கொடுக்கும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். முதலாக மிக அருமையாக தொடர்ந்து நம்ம தான் அவரை தான் கூப்பிடுறோம். பத்ருதீன் ஹாஃபிஸ் பத்ருதீன் அவர்களை கூப்பிட வேண்டிய தெளிவாக படிக்கிறாரு. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்மளால் அந்த முழு குரான் 30 ஜுஸும் காதலை நல்ல தெளிவாக புரியும்படி அதனால தான் அவரை தொடர்ந்து நம்ம கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். முதலில் அவருக்கு MKS அவர்களை ஒரு பொன்னாடை போட்டு அவருக்குண்டான ஹதியாவை கொடுக்குவார்கள். பதில் नारे तकबीर, अल्लाह अकबर, नारे तकबीर, नारे तकबीर. தொடர்ந்து நம்முடைய பள்ளிவாசலில் கடந்த பல வருடங்களாக சிறந்த முறையில் இமாமத் செய்து கொண்டிருக்கும் துஃபைல் ஹஜ்ரத் அவர்களை அழைக்கின்றேன். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. தொடர்ந்து நம்முடைய மக்தூம் மதரசாவை மிகவும் திறம்பட கையாண்டு அந்த மக்தூம் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அவருடைய கையிலேருந்து செலவு பண்ணி 10 தொப்பி வாங்கி போட்டுருக்க, டவல் போட்டுருக்கெல்லாம் அந்த நம்ம இங்கே வச்சுருக்கிற அவர் கடையிலேருந்து வாங்கி கொடுத்து என்கரேஜ் பண்ணி நிறைய பேரை சேர்த்து அந்த பணி நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து சுஹைல் அலன் மகரிப் மிக அழகாக கிராத் ஓதி மகரிப்பை செவ்வாய் நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நம்ம பள்ளியின் இமாம் முதலிய நம்மளுடைய மோதீன் சாப் அவர்களை அழைக்கும். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை எப்பொழுது வரும், நம்மளுடைய ஜமீல் ஹஜ்ரத் அவர்களுடைய பயானை எப்பொழுது கேட்போம் என்று எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து எல்லா வெள்ளிக்கிழமையும் தவறாக வந்து இங்கே வந்து அவருடைய பயானை கேட்குற பல வெளியூர்காரர்கள்லாம் என்னை வந்து கேட்பாங்க, ஹஜ்ரத் நல்லா பயன் பண்ணுறாங்க, நம்ம ஊருக்கு கொண்டு போவாங்க. அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்காததால் அவர் அங்கெல்லாம் போக முடியல. இருந்தாலும் அவருடைய பயானை ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, குரான் ஹதீஸ் எல்லா ஹதீஸ் தான் சொல்கிறாங்க. அதை வந்து இந்த மாடர்ன் டெக்னாலஜி மாடர்ன் வேர்ல்டோடு சேர்த்து அந்த பயான் பண்ணும்பொழுது எல்லோருக்கும் அது தெளிவாக புரிகின்றது. அவரை கண்ணியப்படுத்தும் மூலமாக அவருக்கு
தொடர்ந்து சிறந்த முறையிலே கஞ்சி காய்ச்சி கொடுத்து முகமது ஷரீஃப் அவர்களை அழைக்கிறேன். அவர் வந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், பதவி கொடுத்திருப்பார்கள். அப்பாஸ் அப்பாஸ் அடுத்து அவர் எங்கே போகிறாரு எங்கே வர்றாருன்னே நமக்கு தெரியாது. 24 மணி நேரமும் பள்ளியிலிருந்து நம்முடன் பள்ளிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் ஷவுகத் அலி அவர்களை அறிக்கிறேன். தொடர்ந்து பாதுஷா, ரஃபி, இறுதியாக கஞ்சி டெய்லி போய் வாங்குறவங்களுக்கு தெரியும். நம்ம சிராஜ் 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 வந்துடுறாங்க. நிர்வாக நிகழ்ச்சிகளை திறன் முடிந்து எங்களுடைய மக்தூப் ஹதரத் அவர்கள் இந்த செக்ரட்டரியுடைய அவா உங்களுடன் தோளுக்கு தோல் நின்று நீங்கள் சொல்கிற நான் கொடுக்குற திட்டம்லாம் வாங்கிட்டு டென்ஷன் ஆகி என்னை விட எனக்கு மேலே அவர் டென்ஷன் ஆகி அவரால் நான் டென்ஷன் ஆகி இந்த வேலையை ஒருங்கிணைத்து செம்மையாக கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் நம்மளுடைய பிஎஸ்என்எல் சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் சாதிக் பாஷா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த வேண்டும் என்று செக்ரட்டரி மெதுவாக வந்து காதில் சொல்கிறார். இங்கே வரும்போது தான் ஒரு ஜோக் ஒன்று படித்தேன். ஹசரத் வந்து இந்த பேங்க்கை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஆள் போய் பேங்க்கில் லோன் வாங்கிடுறாரு, அவரால் லோன் கட்ட முடியல. மேனேஜர் கூப்பிட்டு என்னப்பா லோன் வாங்கணும் சார், என்ன சார் நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றோம் பணம் கொடுக்க முடியல, அங்கே மாவாட்ட சொல்கிறான்ல, பேங்க்கு வந்தோம் லோன் வாங்கினோம் பணம் கட்ட முடியல, பேங்க்கில் ஒரு வேலை கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஜனங்களுடைய மென்டாலிட்டி டெண்டன்சி எப்படி போயிட்டு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வந்து நம்ம ரியாஸ் ஹசரத் அவர்களை தொடர்ந்து இந்த குழந்தைகளை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த குர்ஆன் ஓதுறவர்கள் அப்போ தான் மற்ற குழந்தைகளுக்கு என்கரேஜாக இருக்கும். நானும் நம்ம நிஸ்வான் மதரசாவை பற்றியும் நம்மளுடைய மக்தூம் மதரசா பற்றியும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். அது எவ்வளோ பேருக்கு அது வந்து உணர்வுபூர்வமாக அதை ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஆனால் ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கிற பழைய அலையன்ஸுகள்லாம் பார்த்தாக்கா அதெல்லாம் இங்கே சொன்னால் நமக்கு நேரம் பத்தாது. எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய குர்ஆன் ஹதீஸினுடைய புரிதல் இல்லாமல் தான். அந்த புரிதல் இருந்தால் இந்த பிரச்சனைகளே வராது. அந்த காலத்தில் இவ்வளோ வந்துச்சா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த தலாக்கு இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. வீட்டில் அதை பற்றி பேசவே மாட்டாங்க பெரியவர்கள். அது இல்லவே இல்லை. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லாத போயிட்டு இருக்கு. காரணம் வந்து இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் இதை பற்றி ஒரு புரிதல் இல்லை, தெரிதல் இல்லை. தயவுசெய்து குழந்தைகளும் சரி பெரியவர்களுக்கும் மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா குழந்தைகள் தவறு பண்ணும்போது நம்ம எடுத்து சொல்லும்போது இந்த மேற்கோள் காட்டி தானே சொல்லணும், நமக்கு தெரிஞ்சாதானே நம்ம சொல்ல முடியும். எனவே இப்போ ஹசரத் அந்த விஷயமா சொல்லுவாங்க, குழந்தைகளையும் பெரியவர்களையும் எப்படி இங்கே வந்து படிக்கிறார்கள் என்று. இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு நம்ம எம்எல்ஏடைய பயான் நடைபெறும்.
எல்லாம் கேட்டவர்கள் தயவுசெய்து கேட்டதை கேட்டபடி செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.